வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்கள் முகம் கொடுத்து வரும் நெருக்கடிகள் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகரிடம் எடுத்துரைத்த வடக்கின் சிவில் சமூக பிரதிநிதிகள் பொறுப்புக்கூறலுக்கான அர்த்தமுள்ள செயல்முறையொன்றின் தேவைப்பாட்டினை வலியுறுத்தியுள்ளனர். அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கடந்த திங்கட்கிழமை நாட்டுக்கு வருகை தந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் வோல்கர் டேர்க் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இந்த விஜயத்தின் ஓரங்கமாக சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் உள்ளிட்ட பாதிக்கப்பட்ட தரப்பினரை யாழ்ப்பாணத்தில் உள்ள ஐநா அலுவலகத்தில் சந்தித்த உயர்ஸ்தானிகர் சுமார் 1 மணி நேரம் வரை கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதன்போது இந்தியாவில் உள்ள அகதி முகாம்களில் வாழும் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வந்து மீள குடியமர்த்தல், பட்டதாரிகள் முகம் கொடுத்து வரும் வேலையில்லா பிரச்சினை, வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் முகம் கொடுத்து வரும் பொருளாதார ரீதியிலான நெருக்கடிகள் என்பன தொடர்பில் சிவில் சமூக பிரதிநிதிகள் சிலர் உயர்ஸ்தானிகரிடம் விரிவாக எடுத்துரைத்தனர். வடக்கில் இருந்து தமிழீழ விடுதலை புலிகளால் முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டமை குறித்தும் அதன் விளைவாக இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்கள் முகம் கொடுத்து வரும் நெருக்கடிகள் குறித்தும் வோல்கர் டேர்க்கிடம் எடுத்துரைத்த மற்றொரு பிரதிநிதி வடக்கில் இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் மேல்குடி அமர்த்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அதேபோன்று ஏனைய பிரதிநிதிகளில் பலர் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், புதிதாக கண்டறியப்பட்டுள்ள மனித புதைகுழிகள், காணி சுவீகரிப்பு, பௌத்தமயமாக்கல், இராணுவமயமாக்கல், நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதில் நிலவும் தாமதம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் உயர் ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தினர். இதனைத் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அக்கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், செலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், புளொட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் தியாயங்கரநேசன், தமிழ் சிவில் சமூக அமையத்தின் பிரதிநிதி PN சிங்கம், சிவகுரு ஆதீனம் வேலன் சுவாமிகள், இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் AD தெலீசன், வடகிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தின் பிரதிநிதி யோகதாசா கனகரஞ்சினி, கிராமிய உழைப்பாளர் சங்கத்தின் தலைவர் இன்பம், ஜனநாயக தமிழரசு கட்சியின் பிரதி செயலாளர் கருணாகரன் நாவலன் ஆகியோரின் கையெழுத்துடன் பொறுப்புக்கூறலுக்கான நியாயமான செயல்முறையொன்றின் தேவைப்பாட்டினை வலியுறுத்தி உயர்ஸ்தானிகரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டது. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் சங்கானி பேருந்து நிலையத்திற்கு முன்பாக மாபெரும் கவனவீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. போதைப் பொருள் பாவனையானது அதிகரித்து காணப்படுகின்ற நிலையில் அதன் தாக்கம் மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், குடும்பத்தவர்கள் என சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரிடத்திலும் மிகவும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. இதனால் குடும்பங்களிடையே பல்வேறு விதமான பிரச்சனைகளும் ஏற்படுகின்றன. இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கு போதைப் பொருள் பாவனையில் இருந்து அனைவரையும் மீட்கும் நோக்கில் இந்த விழிப்புணர்வு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போதையற்ற வாழ்வை ஆரோக்கியத்திற்கான வழி, சமூகத்தை அளிக்கும் மது எமக்கு தேவைதான, அரசே புதிய மதுபான சாலைகளுக்கு அனுமதி வழங்காதே, மது ஒழிப்பில் ஈடுபடும் ஜனாதிபதிக்கு கை கொடுப்போம், போதையினும் சாக்கடையில் விழாதீர்கள் எனும் வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடபிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினர் ஏற்பாடு செய்த இந்த போராட்டத்திற்கு சங்கானை பிரதேச செயலகத்தினர், வலிகாம மேற்கு பிரதேச சபையினர், சங்கானை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தினர், மானிப்பாய் போலீசார், வட்டுக்கோட்டை போலீசார், முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தினர், அந்திரான் தோற்பொருள் உற்பத்தி கூட்டுறவு சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். காணி விடுவிப்பு தொடர்பிலும் இராணுவ பிரசனம் மற்றும் மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் விவசாயம் மேற்கொள்வது தொடர்பிலும் வடமாகாண ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டு ஐநா மனித உரிமைகள் உயர் ஸ்தானிகர் வோல்கர் டேர்க் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பிலும் கரிசனையை வெளிப்படுத்தியதாக வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையிலான குழுவினருக்கும்
ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெர்க் தலைமையிலான குழுவினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. இந்த கலந்துரையாடல் தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் ஊடகங்களுக்கு தெரிவித்ததாவது: மீள்குடியமர்வு காணி விடுவிப்பு தொடர்பில் தற்போதைய நிலைமைகளை ஆணையாளர் கேட்டார். மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதற்கு அமைவாக படிப்படியாக காணிகள் விடுவிக்கப்படுகின்றன. இன்னமும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டியுள்ளன என்றும் சுட்டிக்காட்டினோம். மேலும் வனவள திணைக்களம், வன உயிரிகள் திணைக்களம் என்பன இங்குள்ள அதிகாரிகளுக்கு தெரியாமல் காணிகளை சுவீகரித்துள்ளன. இதனால் மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் விவசாய காணிகள் என்பன இழக்கப்பட்டுள்ளன. தற்போதைய அரசாங்கம் மாவட்ட ரீதியிலான குழுக்களை அமைத்து இதனை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது என்பதை ஆணையாளருக்கு தெரியப்படுத்தினேன். காணி உரைத்து நிர்ணய திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பிலும் ஆணையாளரும் ஐநாவின் வதிவிட பிரதிநிதியும் விடயங்களை கேட்டறிந்து கொண்டனர். அந்த பொறிமுறை சரியானது என்றும், ஆனால் மக்களுக்கு போதிய அளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட செயலர்கள் இதன்போது உயர்ஸ்தானிகருக்கு சுட்டிக்காட்டினார். மேலும் உயர்ஸ்தானிகள் இராணுவ பிரசன்னம் மற்றும் மக்களின் காணிகளில் இராணுவத்தினர் விவசாயம் மேற்கொள்வது, வர்த்தக நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டார். முன்னைய காலங்களுடன் ஒப்பிடுகையில் அந்த நடவடிக்கைகள் குறைந்துள்ளன என்றும், இன்னமும் சில பிரச்சினைகள் அதில் உள்ளன எனவும் உயர்ஸ்தானிகருக்கு சுட்டிக்காட்டினேன். காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பிலும் உயர்ஸ்தானிகர் கரிசனையை வெளிப்படுத்தினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னமும் தீர்வு கிடைக்கப்பெறவில்லை என்பதை குறிப்பிட்டேன். அத்துடன் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் வெளிப்படுத்திய வேறுபாடுகள் இந்த அரசாங்கத்திடம் இல்லை என்பதையும், அது முற்போக்கானது என்பதையும் உயர்ஸ்தானிகருக்கு தெளிவுபடுத்தினேன். போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் அதற்குரிய புனர்வாழ்வு நிலையம் என்பன தொடர்பிலும் உயர்ஸ்தானிகர் கேள்வி எழுப்பினார். போதைப்பொருள் பாவனையாளர்களுக்கான புனர்வாழ்வு நிலையம் இன்னமும் யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்படவில்லை என்பதையும், விரைவில் அதை அமைப்பதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது என்கின்ற விடயத்தையும் உயர்ஸ்தானிகருக்கு தெரியப்படுத்தினேன். அந்த புனர்வாழ்வு நிலையங்கள் யாரால் இயக்கப்படும் என்கின்ற விடயங்கள் தொடர்பிலும் அவர் கேட்டறிந்து கொண்டார். இந்தியாவில் இருந்து நாடு திரும்பும் அகதிகள் தொடர்பாகவும் உயர்ஸ்தானிகர் தமது கவனத்தை செலுத்தியிருந்தார். இந்தியாவில் இருந்து திரும்பி வரும் மக்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதையும், அவ்வாறு செய்தால் மாத்திரமே அவர்களை தொடர்ச்சியாக இங்கே அழைக்க முடியும் என்ற விடயத்தையும் உயர்ஸ்தானிகருக்கு சுட்டிக்காட்டினேன். மேலும் வடக்கில் அமைக்கப்படவுள்ள முதலீட்டு வலயங்கள் தொடர்பிலும் என்னாலும் மாவட்ட செயலர்களாலும் உயர்ஸ்தானிகருக்கு தெரியப்படுத்தப்பட்டது என ஆளுநர் தெரிவித்தார். செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அணையா விளக்கு போராட்டத்திற்கு முழு ஆதரவையும் வழங்குவதாகவும், நீதிக்கான இப்போராட்டத்தை ஒரு சில கும்பல்கள் சுயநல அரசியலுக்காக பயன்படுத்த முற்படுவதாகவும் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். செம்மணி போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையிலேயே சம்பவ இடத்துக்கு சென்றிருந்ததாக கூறிய அமைச்சர் இது பற்றி மேலும் தெரிவிக்கையில், செம்மணி புதைக்குழிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். இந்த கொலைகளில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் மக்கள் எம்மிடம் கூறியுள்ளனர். எனவே எங்களுக்கும் அதற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. செம்மணியில் குழப்பம் விளைவித்த இளைஞர்கள் சிலர் செம்மணி புதைக்குழி சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தார்களா என்பது கூட தெரியாது. இப்படியானவர்களே அரசியல்வாதிகளை விரட்டி அடிக்கும் செயலில் ஈடுபட்டனர். அணையா விளக்கு போராட்டத்தை ஆரம்பிக்கின்றோம், அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுத்தனர். ஆளுங்கட்சியினரும் பங்கேற்க வேண்டும் என சமூக வலைதளங்களூடாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. ஒரு அமைச்சராக நான் போராட்டத்தில் பங்கேற்பது அப்போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் என்பதே உண்மை. அந்த செய்தி சர்வதேசம் வரை செல்லும். அந்த வகையில் மக்களை சந்திப்பதற்காக நேற்று நான் செம்மணிக்கு சென்ற போது ஒரு சில கும்பல் தமது அரசியல் லாபத்துக்காக குழப்பம் விளைவித்தனர். இது தொடர்பில் மக்கள் மத்தியிலும் கேள்வி எழுந்துள்ளது. மக்களின் மனநிலை என்னவென்பது, அவர்களின் வலி வேதனையும் எங்களுக்கு தெரியும். செம்மணியில் குழப்பம் விளைவிக்கப்பட்ட சம்பவத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். செம்மணியில் மட்டுமல்ல, நாட்டில் மேலும் பல இடங்களிலும் புதைக்குழிகள் உள்ளன. எமது கட்சி தலைவர் உட்பட தோழர்களும் கொன்று புதைக்கப்பட்டனர். இப்படியான சம்பவங்களுக்கு நீதி வேண்டும். அதற்கான தேடலை நோக்கியே நாம் பயணிக்க வேண்டும். இனவாதம், மதவாதம் மற்றும் பிரதேசவாதங்களுக்கும் பிரித்தாளும் சூழ்ச்சிக்கும் எமது ஆட்சியில் முடிவு கட்டப்பட்டுள்ளது. செம்மணியில் முன்னெடுக்கப்படும் அணையா விளக்கு போராட்டத்திற்கு நாம் முழு ஆதரவையும் தெரிவிக்கின்றோம் என்றார். டெல்லியில் பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர்.
வடமேற்கு டெல்லியில் ரிதலா மெட்ரோ நிலையம் அருகேயுள்ள பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து குறைந்த தீ கட்டிடத்தின் ஏனைய தளங்களுக்கு வேகமாக பரவியது. இதேவேளை தீ விபத்தில் சிக்கி 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளதுடன் சேத மதிப்பீடு பற்றி தகவல் எதுவும் தெரியவில்லை என்பதோடு எரிந்த கட்டிடத்தில் மேலும் சில உடல்கள் சிக்கி இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. ஈரானில் உள்ள அணுசக்தி நிலையங்கள் அமெரிக்க ராணுவ தாக்குதல்களால் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தாக்குதலில் ஈரானின் 3 முக்கிய நிலையங்களில் சேதங்கள் மாத்திரமே ஏற்பட்டுள்ளது என்றும் முற்றிலும் அளிக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க உளவுத்துறை தனது முதற்கட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க தாக்குதலால் ஈரானின் அணுசக்தி திட்டம் சில மாதங்கள் மட்டுமே பின்னடைவை சந்திக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த தகவல்களை ட்ரம்ப் மறுத்துள்ளார். ஈரானின் அணு நிலையங்கள் அளிக்கப்படவில்லை என்று வெளியான தகவல் போலியானது என ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்கள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளதெனவும் அமெரிக்காவின் CNN மற்றும் தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனங்கள் போலியான செய்திகளை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். இதனிடையே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் நிறுத்தம் நீடித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரேசிலின் எல்லா காலத்திலும் முன்னணி கோல் அடித்த வீரரான நெய்மர் சாண்டோஸ் கழகத்துடனான தனது ஒப்பந்தத்தை எதிர்வரும் டிசம்பர் வரை புதுப்பித்துள்ளார். 33 வயதான அவர் சவுதி ப்ரோ லீக் அணியான அல் ஹிலாலுடனான ஒப்பந்தம் முடிவடைந்த பின்னர் கடந்த ஜனவரி மாதம் 6 மாத ஒப்பந்தத்தில் பிரேசிலிய கழகத்துக்கு திரும்பியுள்ளார். நெய்மர் சாண்டோஸுக்காக 243 போட்டிகளில் விளையாடி 141 கோல்களை அடித்துள்ளதுடன் 69 அசிஸ்ட்களை செய்துள்ளார். மேலும் அவர் பிரேசிலுக்காக 128 போட்டிகளில் விளையாடி 79 கோல்களை அடித்துள்ளார். ஆனால் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் உருகுவேக்கு எதிரான போட்டியில் முழங்கால் காயம் ஏற்பட்டதில் இருந்து தனது நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயம் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.